ஜெயகருட சூப்பர்னான்னு சொன்னா வேதத்தினுடைய மொத்த மந்திரத்தையும் நாம சொன்ன பலன் நமக்கு கிடைக்கிறது. அப்ப ஆழ்வார்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தோம்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல அவையவையா தலையா இருக்கக்கூடியவர் யாரு? சுவாமி நம்மாழ்வார். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆச்சாரியன்றவன் பகவானை காட்டிலும் வசதி. தோல்ல உலகத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரே பெருமாள் வரதராஜ பெருமாள் தான். அப்போ பெருமாள் எப்படி வருவார் தெரியுமா இல்லையோ? காஞ்சி வரதராஜ பெருமாள் என்னும் நான். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஏபிஎன் சுவாமிகள் கூட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், இப்படி எல்லாத்தையுமே நம்ம சுவாமிகள் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே வரோம். அந்த வகையில் வரக்கூடிய மாதம் வைகாசி மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பல முக்கியமான விஷயங்களை சுவாமிகள் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சுவாமி நமஸ்காரம். ஜெயகருட சுப்பர்ணா நமஸ்காரம். இந்த ஜெயகருட சூப்பர்ணா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு 4-5 பேர் கமெண்ட் போட்டு கேட்டிருக்கா. இது எதுல இருந்து நம்ம சொல்றோம்? ஜெயகருட சூப்பர்ணான்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்கா. கட்டாயம் இதுவே இன்னைக்கு கேள்வியா ஆரம்பிக்கும். ரொம்ப பெரிய விசேஷம் இது. நம்ம ஏற்கனவே கருடனை பத்தி ஒரு எபிசோடு ஒன்று நம்ம பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அதாவது சில சப்தங்கள் இருக்கு இல்லையா, அது நாமாக்கள் அப்படின்றதாக இருக்கு, மந்திரங்கள் அப்படின்றதாக இருக்கு. நாமாவளியா சொல்றோம். இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமத்தையே விஸ்வம் விஷ்ணு வஷட்காரகான்னு சொன்னோம்னா அது நாமாவளி ஆயிடுறது, பகவானுடைய திருநாமங்கள் ஆயிடுறது. அதே நாம பிரணவத்தோட ஓம்ன்றதாக சேர்த்துட்டு நமகான்னு சேர்த்து சொன்னோம்னா அது மந்திர பீஜமா நமக்கு அது வருது. அது புரியுதா? சோ நாம சங்கீர்த்தனம்னு வரும்பொழுது அதனுடையதான ஸ்டேட்டஸ் வேற, மந்திரங்கள்னு வரும்பொழுது ஆனா ரெண்டுத்துடைய பலன் ஒண்ணுதான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒருத்தர் ஊசி போட்டுக்கிறார், ஒருத்தர் டானிக் சாப்பிட்றாரு, பட் ரெண்டும் என்னது? கியூர் தான். ஆமா, ரெண்டுமே கியூர் தான். அந்த மாதிரிதான். ஸோ நம்ம எப்போ பார்த்தாலும் மந்திரங்களை சொல்ல முடியாது. ஏன்னா மந்திரத்தை சொல்லும் பொழுது சில நியமங்கள் இருக்கு, சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அது குளிச்சுட்டு கொஞ்சம் சுத்தமா இருந்துட்டு அந்த ஜபதவங்கள் பண்ணச்சேதா மந்திரங்களை சொல்லணும். மற்ற சமயங்கள்ல நம்ம பகவானுடைய நாமாக்களை எப்போ வேணா சொல்லலாம். டாய்லெட்ல உட்காந்துட்டும் சொல்லலாம். அவ்வளவு கிளியரா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நாமாவளின்னு வருது. அதுல பல மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்கள்ல பல சித்திகள் இருக்கு. மந்திரங்கள்ல பிரசித்தி பெற்றதான மந்திரங்கள்ல கருட பஞ்சாட்சரின்றதாக 5 அக்ஷரங்களுடைய கருட மகாமந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தினுடைய பவர் ரொம்ப விசேஷமானது. அது கருட தியானத்தினால ஏற்படக்கூடியது. சுவாமி வேதாந்த தேசிகனை போல மகான்கள்லாம் கூட முதல்ல கருட மந்திரத்தை ஜபம் பண்ணி சித்தி பெற்றுதான் அதுக்கப்புறம் ஹயக்ரீவ சாட்சாத்காரம் கிடைத்தது என்பதை நம்ம குரு பரம்பரையில பார்க்கிறோம். அப்ப ஏற்பட்ட கருடன் நமக்கு சீக்கிரமா அனுகிரகம் பண்ணக்கூடியவன், எல்லா விதத்திலையும் ஹைலி பவர்ஃபுல். இன்னைக்கு நமக்கு ஹனுமானை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு கருடனை பத்தி அவ்வளவு தெரியல. அது புரிஞ்சுக்கணும். நம்ம கருடன் ஆசுதோஷி உடனே பலன் கொடுப்பார். கருட ஜெயந்தி போது நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம், நான் சொல்லியிருக்கேன். அப்போ அடியேனுடைய ஒரு பர்சனலாகவும் எனக்கு எல்லா விதத்திலையும் என் கூட இருந்து என்னை ரட்சிக்கக்கூடியவராகவும் சக்சஸ் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடியவர் கருத்மான். அதனால இப்ப ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஸ்ரீராம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஜெய கருட சுபர்ணா, கருடனுக்கு அது ஒரு பேரு. அந்த பேரை சொன்னா அவன் அம்மா வினதாதேவிக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயகருட சுபர்ணான்னு கௌசல்யா தேவி ராமனுக்கு அதுதான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறான். வினதாதேவியை போல ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறான். அதனால நம்முடைய ஆஸ்திக அன்பர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்களுடைய எந்த சமயத்திலையும் எப்பொழுதும் நீங்க எதை நோக்கி அடியெடுத்து வைத்தாலும், எந்த வெற்றி பாதையில் நீங்கள் பயணிப்பதற்கு நினைத்தாலும் ஜெயகருட சுபர்ணா சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கருடன் அப்படியே நமக்கு முழுதான பலனை கொடுப்பார், சந்தேகமே வேண்டாம். சூப்பர் சூப்பர், அருமை அருமை. என்ன சொல்லுங்க, ஜெயகருட சுபர்ணா. அவ்வளவுதான். ஓகே. இன்னொரு கேள்வி, இந்த வைகாசி மாதம் தொடங்கும் போது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னுட்டு வருதுன்னுட்டு, அதாவது ஒரு ஆண்டுல ஒரு 4 தடவை என்னமோ வருதுன்னுட்டு, இது என்ன ஒரு முக்கியத்துவம்? இது கொஞ்சம் ஜோதிஷ சாஸ்திரமா நம்ம பார்க்கணும். இது பஞ்சாங்க ரீதியா சொல்ல வேண்டிய விஷயம். ஷடசீதி என்பதாக ஒண்ணு உண்டு, அப்புறம் விஷ்ணுபதி என்பதாக உண்டு. இது இந்தந்த மாதங்கள் வரும் பொழுது 2 மாதங்களை விட்டு அதனுடைய கணக்கு வரும். 3-12 இல்லையா? அது அந்த விஷ்ணுபதி ஷடசீதி என்பதாக அந்த மாத பிறப்பு எந்த மாதம், இப்போ ஆனி மாசம்னா அதுக்கு 1, வைகாசி மாசம்னா 1 அப்படின்றதாக அதை வச்சுட்டு இருப்பான்.
அந்த சமயத்துல தர்ப்பணம் பண்ணும் பொழுது இந்த தர்ப்பணத்தை முன்னாடி 16 நாழியா பின்னாடி 16 நாழியா என்பதான ஒரு கணக்குகள்லாம் இருக்கு. மன்னிக்கணும், நான் இதை ரொம்ப விவரமா இங்க சொன்னா நேயர்கள் ரொம்ப குழம்பிடுவா. இதை கொஞ்சம் தெளிவா உட்கார்ந்து கேட்க வேண்டியதான விஷயம் இது. அதனால தான் பஞ்சாங்க பட்டணத்தும் பொழுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த சித்திரை மாசம் வருஷப்பிறப்பு அன்னைக்கு பஞ்சாங்க பட்டணம்னு பண்ணுவான். அப்ப இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. நிறைய நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதுதான் நான் சொல்லுவேன், நம்ம மக்கள் கலாச்சாரத்துடைய பிரதிபலிப்பாக பண்ண வேண்டிய நிறைய காரியங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த ஷடசீதி புண்ணிய காலம் முன்னாடி 16 நாழியா பின்னாடி 16 நாழியா, விஷ்ணுபதி முன்னாடியா பின்னாடியா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்றேங்க, சின்னதா ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இந்த தட்சிணாயனம் உத்தராயணம் புண்ணிய காலம் வருது இல்லையா? தட்சிணாயனம் மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம், ஆடி மாசம் தட்சிணாயன புண்ணிய காலம் இல்லையா? இப்ப இந்த ஆடி மாச பிறப்பு தர்ப்பணம் நம்ம பண்ணணும். ஆடி மாத பிறப்பு தர்ப்பணம் பண்ணணும். அந்த தர்ப்பணம் எப்ப பண்ணணும்னா ஆடி மாத பிறப்ப நாம உத்தராயணத்துல தான் பண்ணணும். மாச பிறப்புக்கு முன்பாக பண்ணணும். சரி. ஆடி மாத பிறப்பு தட்சிணாயன புண்ணிய கால தர்ப்பணத்தையும் நாம உத்தராயண புண்ணிய காலத்து தான் பண்ணணும். அதே மாதிரி தை மாத பிறப்பு இருக்கு இல்லையா? அந்த தை மாத பிறப்பு தர்ப்பணத்தை தை மாதம் பிறந்த பிறகு உத்தராயணத்துல தான் பண்ணணும். ரெண்டுமே உத்தராயண காலத்துல தான் பண்ணணும். இது நான் நம்முடைய நேயர்கள் கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நாம இதை வைஷ்ணவத்தை பத்தி நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கோம். நான் ஒவ்வொருத்தரையும் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு இருக்கேன். வைஷ்ணவத்துல நிறைய விபாகங்கள் இருக்கு. அதுலயே நம்ம சொல்றோம் தெங்கலை வடகலைன்னு சொல்லுவோம், அகோபில்பட சம்பிரதாயம்னு சொல்லுவோம், முனித்திரை சம்பிரதாயம்னு சொல்லுவோம், சுயமாச்சாரியால சம்பிரதாயம்னு சொல்லுவோம். சில பேருடைய ஆண்களுடைய கிரகங்களுடைய வழக்கங்கள் இருக்கு. ஸோ அதனால இவா ஏதோ ஒன்றத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இது எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் இதை சொல்லும் பொழுது இந்த தர்ப்பண காலத்துல வரைச்சே சில பேர் 4 மாசம் தர்ப்பணம் பண்ணலான்னு சொல்லுவா, சில பேர் 4 மாசம் தர்ப்பணம் பண்ண வேண்டான்னு சொல்லுவா, 12 மாசம் தர்ப்பணம் உண்டுன்றதான பட்சத்தில் நான் பேசிட்டு இருக்கேன். புரியுது. 12 மாசம் தர்ப்பணம் பண்ணிதான் ஆகணும்ன்றதான பட்சத்தில் நான் பேசிட்டு இருக்கேன். அதை பேஸ் பண்ணும்பொழுது வரும். அதனால்தான் சாஸ்திர விஷயங்களை ரொம்ப பொதுப்படையாக பேச வேண்டான்னு பெரியவர்கள்லாம் அதை மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஸோ விஷ்ணுபதி ஷடசீதின்றது 3 மாதங்கள்ல வரக்கூடிய, அதுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு பெயர். அது 4 3 12 பிரியும். அதுதான் விஷயம். அதுல எப்ப தர்ப்பண காலம்னு நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. முன்னாடி 16 நாழிகை பின்னாடி 16 நாழிகை. நாழிகைன்றது 24 நிமிடங்கள் ஒரு நாழிகை. இந்த பத்திரிகைகள்லாம் போடுவா உதயாதி நாழிகைக்கு மேல் அப்படின்னு. சரியா? இதை இப்ப இருக்கக்கூடிய ஜோசியம் சொல்றவாள்லாம் என்ன சொல்றான்னு எனக்கு தெரியாது. நான் அந்த லைனுக்குள்ள வரமாட்டேன். எனக்கு தெரியலன்னா தெரியலதான். தெரியாத பத்தி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. ஆனால் இது சாஸ்திரம். அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு மேல இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா தயவு செய்து விஷயம் தெரிந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இடத்துல போய் உட்கார்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறத அடிப்படையா வச்சு ஒரு கோவில் வழிபாடு எல்லாமே இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல போயிட்டு கோயில்ல ஒரு 27 தடவை நீங்க பெருமாள் கோயிலை சுத்தி வாங்க, இவ்வளவு மலர். கோயிலுக்கு போறது எப்ப போனாலும் நல்லதுதான், சந்தோஷம் தான். நான் என்ன சொல்றேன், ஏதோ ஒரு விதத்துல மக்களுக்கு ஒரு ஆஸ்திக சிந்தனையை உண்டாக்குறதுக்கு இதெல்லாம் பயன்படுறதா? சந்தோஷம். அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். ரைட்டு, சூப்பர். ரைட் சுவாமி, இந்த மாதத்துல வரக்கூடிய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவங்களெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். வைகாசின்னாலே நமக்கு நினைவு வருது வைகாசி விசாகம் தான். அந்த வைகாசி விசாகம் பொதுவாக பெருமாள் ஆலயங்கள்லாம் எப்படிப்பட்ட வழிபாடுகள் நடக்கும்? அந்த நாளுக்கு கூடுதலான முக்கியத்துவம் என்ன இருக்கு? இந்த வைகாசி விசாகம்னாலே பெரும்பாலும் காஞ்சிபுரம் கருட சேவையோட சேர்ந்துதான் வரும். அது ஒரு முக்கியமான ஒரு விசேஷம். வைகாசி விசாகத்துல தான் இந்த ஆழ்வார்களுக்கு தலைமகனாக பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் அப்படின்னு ஒரு வார்த்தை. இது ரொம்ப அழகான ஸ்ரீவைஷ்ணவ பதம். இது இப்போ அந்த பதங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே மனுஷா கிடையாது. இப்பெல்லாம் பரிபாஷைன்னு சொல்லுவோம். அது ஸ்ரீவைஷ்ணவத்திற்கே உரியதான அழகிய தமிழ். அது மணிப்புரவாள தமிழ். அதை புரிஞ்சுக்கணும். பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் என்பதாக சுவாமி நம்மாழ்வாருக்கு பெயர். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல தலையாயது ஒரு கொள்கை என்னது சரணாகதி கொள்கை. நம்ம ராமானுஜர் வைபவத்துல எல்லாம் கூட இதை பார்த்தோம் இல்லையா? நம்ம இதை பத்தி நிறைய நாம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரணாகதி கொள்கை ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல காண்பிக்கப்படக்கூடிய விஷயமே என்னன்னா சரணாகதி தத்துவம் தான். புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று
நம் ஆழ்வார், நம்மாழ்வார். நம் ஆழ்வார். அது அந்த பேருக்கே ஒரு விசேஷம் உண்டு. அந்த பேருக்கே ஒரு விசேஷம் உண்டு, நம் ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி மணவாள மாமனிகளும் காண்பிக்கிறார். பெருமாளுக்கு நம்பெருமாள்னு பேரு, ஆழ்வாருக்கு நம் ஆழ்வார்னு பேரு, ஒரு ஜீயருக்கு நம் ஜீயர்னு பேரு. அது அது அந்த நம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தமானது உண்டாருது. அந்த மாதிரி இந்த ஆழ்வார், இவருக்கு வகுலாபரணன், காரிமாறன், இப்படி பல பேர், ஷடகோபன், இப்படி பல பெயர்கள் உண்டு. ஆனால் நம்மாழ்வார்னு ஒரு பிரசித்தமா நாம சொல்லிட்டு இருக்கோம். அப்பேற்பட்டதான ஆழ்வார் திருவவதாரம் பண்ணின நன்னாள் வைகாசி மாசம் விஷாகா நட்சத்திரம். இன்னொரு சிறப்பு செய்தி இருக்கு. வைகாசி விசாகம் அன்னமையாவினுடைய பிறந்த தினம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அன்னமாச்சாரியார் திருவேங்கடமுடியானிடத்துல ஆறாத காதல் கொண்டு 40,000க்கு மேல, எத்தனை தொலைஞ்சு போச்சுன்னா கூட தெரியாது நமக்கு, அத்தனை பாடல்களை பெருமாள் பேர்ல பாடினதான அன்னமாச்சாரியருடைய பிறந்தநாள். இருக்கட்டும், இப்ப நாம நம்மாழ்வாருடைய வைபவத்தை பார்த்தோம்னு சொன்னா, ஆழ்வார்களுக்குள்ள, இத்தனைக்கும் அவர் ஆழ்வார்களுக்குள்ள முதல் ஆழ்வார் இல்ல, ஃபர்ஸ்ட் அமாங் த, அதாவது ஃபர்ஸ்ட் அமாங் த ஆழ்வார்னு அர்த்தம். 1 2 3 இல்ல, டாப் மோஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஆழ்வார்கள் எல்லாம் நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்தீங்கன்னா, ஒருத்தர் கை ஸ்தானத்துல, ஒருத்தர் கால் ஸ்தானத்துல அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். அதுல அவயவினா தலை இல்லாம நம்ம இது எதுவும் இருக்க முடியாது. கை கால்கள் இல்லாம கூட இருந்துடலாம், கண்ணு இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா தலை இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. அப்ப ஆழ்வார்கள்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தோம்னா, அந்த ஸ்ட்ரக்சர்ல அவயவையா தலையா இருக்கக்கூடியவர் யாரு? சுவாமி நம்மாழ்வார். இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, ஆழ்வார்கள் எல்லாரும் ஆழ்வார்கள், நம்மாழ்வார் மட்டும்தான் ஆழ்வார் பிளஸ் ஆச்சாரியர். இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆச்சாரியன்றவன் பகவானை காட்டிலும் வசத்தி. ஆச்சாரியன் தான் முக்கியம், அப்புறம்தான் மீதி பெறலாம், பெருமாள்லாம். அதனால்தான் மதுரை கவி ஆழ்வார் எப்படி இருந்தார்? தேவு மற்றறியன், தேவுன்னா தெய்வம், எனக்கு தெரியவே தெரியாது சுவாமி, எனக்கு எங்க ஆழ்வார் தான், எல்லாம் எங்க ஆழ்வார் தான் அப்படின்னு ஆழ்வாரை கொண்டாடினார். பெரும்பாலும் வைகாசி விசாக உற்சவம் என்பது எப்போ வரும்னு கேட்டா, காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய கருட சேவைக்கு ஈடாக தான் வரும். ஒரு சில சமயம் முன்ன பின்ன அது மாதிரி மாறும். அது ஒரு வைபவம். அது வரதனுடையதான வைபவத்துல 10 நாள் பிரம்மோத்சவம். உற்சவம்னாலே பிரம்மோத்சவம்னாலே காஞ்சி வரதனுடைய கருட சேவை தான். தியாகராஜர்லாம் கீர்த்தனையா பண்ணியிருக்கார், கஞ்சி வரதராஜன் வைணத்தை ஏறி வரான்றதாக சொல்லி. தொட்டையாச்சார் போன்றதான மகான்களுக்கு சுவாமி பெருமாள் இங்கிருந்து காட்சி கொடுத்ததான ஒரு வைபவம் இது. இங்க ஆழ்வார் திருநகரில நம்மாழ்வாருக்கு துவஜாரோகணமாகி ஹம்சக்கொடி ஏற்றப்பட்டு 10 நாட்கள் ஆழ்வார் பிறந்த ஊர்ல நம்மாழ்வாருடைய அந்த கொண்டாட்டங்கள், வைகாசி விசாக கொண்டாட்டங்கள் ரொம்ப பிரமாதமா நடக்கும். ஆழ்வார் பிறந்த ஊர்ல பல ஊர்கள், தேரெழுந்தூர் முதலான திவ்யதேசங்கள்லயும் இதே மாதிரி பிரம்மோத்சவ வைபவங்கள் நடக்கிறது. இது எல்லாமே என்ன சொல்றேன், அதான் சொன்னேன், நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். வசந்த ருத்து வந்துடுறதுனாலேயே, இந்த மாசி பங்குனி ஆரம்பிச்சிருந்தனாலேயே கண்டினியூஸா அங்கங்க திருக்கோவில்கள்ல உற்சவங்கள் தான். ஆனி மாசம் வரலும் போகும், அப்புறம் உடனே பவித்ரோத்சவம் ஆரம்பிச்சிடும். இது ஒரு வைஷ்ணவ கோவில்கள்ல ஒரு பிரக்கிரியை. இது பிரக்கிரியன்னா ஒரு சீக்வன்ஸ், இப்படிதான் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆவணி மாசம் வந்துருச்சுன்னா பெரும்பாலும் பவித்ரோத்சவங்கள் ஆரம்பிக்கும். அது கார்த்திகை மாசம் வரலும் போகும். இது ஒரு கடமை. நம்மாழ்வாரை பத்தி நாம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சுவாமி, நீங்க சொல்லும்போது இந்த காஞ்சிபுரம் பிரம்மோற்சவம்லாம் பற்றி பேசுனீங்க. அந்த இதில் ஆக்சுவலாக இப்போ அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. நான் ஒரு இதில் படிச்சிருக்கேன், இந்த வீடு வீடாக போய் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு பிரம்மோற்சவத்துக்கு அழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் படிச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறமும் கூட அந்த கருட சேவையோட ஒரு நிமிஷம் அந்த கொடையால் சுவாமியை மறைச்சு இது பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இது என்ன விசேஷங்கள், அந்த பிரம்மோற்சவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன? இப்போ ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விசேஷம் உண்டு. நம்ம அடிக்கடி நாம சொல்றது யாரு, வராரு அழகர் வராரு, அது ஒரு வைப். அந்த ஊர்ல ரங்கநாதனுக்கு பங்குனி பிரம்மோத்சவம், சித்திர பிரம்மோத்சவம், தை பிரம்மோத்சவம்னு ரங்கநாதனுக்கு ஒவ்வொரு வருஷத்துல 4 பிரம்மோத்சவம் நடக்கிறது. பிரமாண்டமான உற்சவங்கள் அதெல்லாம். அதனுடைய கிரேட்னஸ் வேற மாதிரி இருக்கும், அதனுடைய லெவல் வேற மாதிரி இருக்கும், அவர் எழுறது இருக்கும். ஆனா காஞ்சி வரதன் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலேயே அது ஒரு யுனிக். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், அந்த வாசனம் கேட்டிருக்கீங்களா? அற்புதமான வாசனம். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரிதேரின் மேல் அழகர் வந்தார்,
கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. இது தேசிக பிரபந்தம். துரக விஹகராஜ சந்தனாந்தோளிகாதிஷு. இது வேதாந்த தேசிகர் அருளி செய்த ஸ்தோத்திரம். சம்ஸ்கிருதத்திலேயே இந்த பிரம்மோற்சவத்தை பாடியிருக்கார், தமிழ்ல இந்த பிரம்மோற்சவத்தை பாடியிருக்கார். ரெண்டுலயும் தமிழ்லயும் பாடியிருக்கார் பாசுரமாக, சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகமாகவும் பாடியிருக்கார். வரதன் அடினார் அயன் கண்ட வைகாசி திருநன்னாள், வையம் கண்ட வைகாசி திருநன்னாள்னு சொல்லுவான். அயன்னா பிரம்மதேவனுக்கு பேர். அவனே நடத்தினது உற்சவம், பிரம்மதேவரே நடத்தினதுனால்தான் அதுக்கு பிரம்மோற்சவம்னு பேரு. புரியுது. பிரம்மதேவரே பகவான அங்க பிரதிஷ்டை பண்ணி அவரே நடத்தின உற்சவம் பிரம்மோற்சவம்னு பேரு. கார்த்தால சாயங்காலம் 12 மைல் பெரிய வாகனத்துல தோல்ல உலகத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரே பெருமாள் வரதராஜ பெருமாள் தான். அதுதான் விசேஷம். அந்த உற்சவத்துல 3ஆம் திருநன்னாள் காலையில உதய கருட சேவை, உதயத்துக்கு முன்னாடியே இருள் பிரிவதற்கு முன்பாகவே நடக்கக்கூடிய கருட சேவை. அத்தியூரான் புள்ளையூர்வான் என்று ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்றார். புல்லா பட்சிக்கு வேறு, கருட வாகனம், கருடன் மேல பெருமாள் வரும். அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல டிஸ்ட்ரிக்ட் ஹாலிடே. அதான் அந்த காலத்துல இந்த கருட சேவையை சேவிச்சுதான் ராபர்ட்லை உள்ளம் உருகி அந்த மகரகண்டிய சுவாமிக்கு சமர்ப்பிச்சா. மகரகண்டின்றது ஒரு பதக்கம். புரியுது. ராபர்ட்லை உள்ளம் உருகி அந்த மகரகண்டிய சுவாமிக்கு சமர்ப்பிச்சான். அந்த 3ஆம் நாள் காலையில அற்புதமான ஒரு 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 வைப் இருக்கும் அங்க. ராத்திரி முழுக்க ஊரே தூங்காது. நீங்க சொல்ற மாதிரி தான். இப்பெல்லாம் வீடு வீடா போய் வெத்தலை பாக்கு கொடுக்கறதா கிடையாது. வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை போயிடுறது, மெசேஜ் போயிடுறது, எல்லாருக்கும் தெரியுது. காஞ்சி பசங்க அப்படின்ட்டு போட்டு போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டி சும்மா டக்கு டக்குன்னு டகால்னு எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்றான். ஒவ்வொரு அந்தந்த சமயத்துக்கு தவிர அதை அடாப்ட் பண்ணிக்கணும் போது அது ஊரே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருநன்னாள் என்ன அப்படி கேட்டா அந்த கருட சேவைன்றது ஒரு பெரிய உற்சவம். 2 கையில அப்படி கருடன் அப்படி வச்சிருப்பாரு. கருடன்றவன் வேதஸ்வரூபன். இப்ப நீங்க இந்த எபிசோட் ஆரம்பத்துல ஜெயகருட சுப்பர்ணா கேட்டீங்களே, கருடன்றவன் சாட்சாத் வேதஸ்வரூபன். ஜெயகருட சுப்பர்ணான்னு சொன்னா வேதத்தினுடைய மொத்த மந்திரத்தையும் நாம சொன்ன பலன் நமக்கு கிடைக்கிறது. அவ்வளவு பவர்ஃபுல் அது. அப்படி 2 கையில வச்சிருப்பார். இப்ப வேதத்தினுடையதான அர்த்த விசேஷம் யாருன்னா பெருமாள் தானே. இப்ப அவருடைய திருவடிகள் அந்த கருடனுடைய கையில இருக்கும். பாருங்கடா, இந்த திருவடியை சேவிங்க, இந்த திருவடியை பிடிச்சுக்கோங்க. நம்மாழ்வார் அன்னைக்குதான் வைகாசி விசாகம் பெரும்பாலும் வருவோம் சொன்னோம் இல்லையா. துயரரு சுடரடி தொழுது எழு என் மனநேன்னு இந்த திருவடி தான் முக்கியம், இந்த திருவடியை கையில பிடிச்சுக்கோங்க, இதுதான் உங்களை காப்பாற்ற போறது அப்படின்னு அப்படி கையில காமிச்சுக்கிறான் வரதன். வரதனுடைய திருவடியை தன்னுடைய கையில ஏந்திண்டு கருடன் நமக்கு சேவை பண்ணி வைக்கிறான். 2 கொடை அப்படி வெண்கொற்ற கொடையை போட்டுட்டு சுவாமி வரதே ஒரு அழகு. அந்த காலத்துல காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இப்ப சோளிங்கர் சொல்றோம் இல்லையா, அந்த சோளிங்கல ஒரு பெரிய மகான் எழுந்தெழுகிறார். மகாச்சாரியர்னு பேரு, தொட்டையாச்சாரியர் பேரு. தொட்டன பெரிய அர்த்தம் இல்லையா, தொட்டையாச்சாரியர்னு அவருக்கு பேரு. மகாச்சாரியர்னு அந்த சுவாமிக்கு திருநாமம். சொத்து வட்டாரத்துல 18 பட்டியல இருக்கிறவாள் என்ன பண்ணுவா, வண்டி கட்டில வந்துருவா. எங்க நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம், இந்த தெற்கு மாட வீதி ஃபுல்லா மாட்டு வண்டிலாம் நிற்கும். இப்பெல்லாம் கார் நிற்கிறது. அது மாதிரி அந்த காலத்திலே வந்துருவா. வருடந்தோறும் இந்த பிரம்மோற்சவத்துல குறிப்பா கருட சேவை சேவிக்கிறதுக்கு அந்த தொட்டையாச்சார சோழிங்கபுரத்துல இருந்து பாத யாத்திரை தானே நடந்து வரணும், வயக்காட்டு வழியா நடந்து வருது. வந்து பெருமாளை சேவிச்சிருந்தார். ஆனால் வயசாக அவரால் பெருமாளை நேர போய் சேவிக்க முடியல, வயசாயிடுத்து. என்ன பண்றது? அதனால அந்த சமயம் கிட்டத்தட்ட அதே 3-4 மணி வரதனுடைய 3ஆம் திருநன்னாள் கருட சேவை உற்சவம் அன்னைக்கு கார்த்தால அங்க தக்கான் குளம் இருக்கு. தட்டாங்குளம்னு வா, தக்கான் குளம் அர்த்தம். மிக்கான் தக்கான் அக்காரக்கணின்னு பெருமாளுக்கு பேர், அதெல்லாம் நிசும்மனுக்கு பேர். ஆமா. அந்த குளத்தங்கரையில் நின்றுண்டு அப்படியே காஞ்சிபுரத்தை பார்த்து கை கூப்பி வரதா, என்ன ஒரு பாக்கியம் இல்லாமல் நான் இப்ப இருக்கேன் தெரியுமா, இத்தனை நேரத்துக்கு வெடி போட்டிருப்பாளே,
அப்படி 2 கையில் 2 ராஜஹம்சத்தை போல அழகாக அந்த சாமரத்தை வீசுவாளே, அழகாக மணிமயமான கொடையினால உன்னுடைய அந்த கருடன் மேலே அப்படி பிடிச்சின்னு குலுங்க குலுங்க உன்னை எழுந்தருள பண்ணுவாளே, லட்சோபலட்சம் ஜனங்கள்லாம் வரதா வரதா ஹோ 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 ஹோன்னு நீ வரியா நீ வரியா நீ சேவசாரிக்கிறியா நீ சேவசாரிக்கிறியான்னு உனக்கோசரம் காத்துட்டு இருப்பாளே. அப்படி கோபுரவாசப்படியில் நீ வந்து நின்று உனக்கு ஒரு கற்பூரஹாரத்தி ஆகச்சே கையை தலைக்கு மேலே கூப்பி வரதா வரதா வரதான்னு சேவிக்கிற பாக்கியத்தை நான் எழுந்துட்டேனே. இந்த தேகம் படுத்துகிற பாடுனால எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் இல்லாமல் போயிடுத்து பற்றியா. எனக்கு வருஷம் என் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வந்து உன்னை சேவிச்சிருந்தேன், இன்றைக்கி என்னால் சேவிக்க முடியாமல் போயிடுத்து. இப்படியும் ஒரு பிறவியா எனக்கு வரதா அப்படின்னு மனசுனாலேயே நினச்சிட்டு இருக்கார். எப்படி உள்ள உருகி இருக்கும், நிச்சயமா எப்படி உருகி இருக்கும். சுவாமி அப்படி வாகன மண்டபத்தில் குலுங்கு குலுங்குன்னு குலுக்கி எழுந்துருள பண்ணி அந்த நம்மாழ்வார் பிரதட்சாணிக்கு பெரும்பாலும் வைகாசி விசாகத்தினால ஆழ்வாருக்கு போய் முதல்ல மரியாதை பண்ணி அப்படி மற்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவளெல்லாம் பார்த்துட்டு அப்படி வந்து லட்சோபலட்சம் பேர் சன்னதி தெருவில் காத்து நிற்கிச்சு அந்த கோபுர கிட்ட வந்து ஹோ 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 ஹோன்னு ஆர்ப்பரிச்சு இல்லையா. அப்போ பெருமாள் எப்படி வருவார் தெரியுமா இல்லையோ, காஞ்சி வரதராஜ பெருமாள் என்னும் நான். இப்பெல்லாம் அதுதானே இப்பெல்லாம் ஃபேமஸ். ஆமா ஆமா, அயர் வரும் அவரர்கள் அதிபதியான நான் அப்படின்னு வெளில வராரு இல்லையோ அந்த கோபுரத்துக்கிட்ட. சும்மா அதிருது இல்லைன்னு அவர் நினைச்சுட்டு இருக்கார். பெருமாளை சேவிக்கலையே பெருமாளை சேவிக்கலையே பெருமாளை சேவிக்கலையேன்னு. என்ன ஆச்சரியம், என்ன மாலை என்ன புஷ்பம். அங்க அந்த வாகனத்து மேல என்னென்ன பட்டாச்சாரியாளா இருந்தாலோ, கருடனுக்கு என்ன வேஷ்டியோ எப்படியோ அதே கோலத்தோட பெருமாள் கருடாரூடனாக இந்த தக்கான் குளக்கரையில சுவாமி சேவை சாதிக்கிறார். ஓ சிறப்பு. ஆஹா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும். ஓடி வந்துட்டானே பெருமாள், ஓடி வந்துட்டானே. ஆச்சரியமான அந்த சேவையை சேவிச்சார் அவர், ஆனந்தப்பட்டார். அந்த புல்லரிக்கக்கூடிய விஷயம் அது. அதனால தான் அந்த கோபுரவாசப்படியில் வரைச்சே அப்படி கொடையால் அப்படி பெருமாள் திருமண்டலத்தை அப்படி மறைப்பா. அது மட்டும் இல்லை, இது ஒரு காரணம். அப்போ கற்பூரார்த்தி திருஷ்டி வழிப்பா பெருமாளுக்கு. அந்த சேவைக்கு தொட்டையாச்சாரியார் சேவைன்னு பேர். அந்த சேவைக்கு சிறப்பு 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 தொட்டையாச்சாரியார் சேவைன்னு பேர். இது 3ஆம் நாள். அதுக்கப்புறம் 4ஆம் நாள் சேஷவாகனத்தில் எழுந்துருவார். இதெல்லாம் கார்த்தலை வெள்ள. 5ஆம் நாள் மோகினி அவதாரம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். பார்த்தா இவர் பெண்ணா பெருமாளா தாயாரான்னு கூட யோசிப்போம். அப்புறம் வேணுகோபாலன் திருக்கோலம்னு வேணுகோபாலனா சேவை சாதிப்பார். அப்படியே அந்த அந்த குழல் எடுத்து ஊதின பொழுதுன்ற மாதிரி அப்படி வச்சுட்டு இருப்பான். குழலை புல்லாங்குழல மருண்டு மான்கணங்கள் மேய்கை மறந்துன்னு பார்ப்பா. எல்லா பெரியவாளும் மயங்கி போய் பெருமாள் அப்படியே சேவிப்பா. 7ஆம் நாள் டக்கு 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 டங்கு 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 டங்குன்னு போவான். ஒரு ஆர்மி டிசிப்ளின் பெருமாள். அப்படி கிளம்பின வேகத்துல நேர தேருக்கு போவான். 2 கிலோமீட்டர் தேருக்கு ஒரே ஸ்பீடில் போய் தேர்ல ஏறி உட்காந்துப்பான். மாரிமலை முழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவித்து தீவிடித்து வேறுமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்தோதரி மூரினி விருந்து முழங்கி புறப்பட்டுன்னு போடுவான். அது ஒரு அழகு. 8ஆம் நாள்ல குதிரவாகனத்துல பெருமாள் எழுதுவார். 9ஆம் நாள் அன்னைக்கு தீர்த்தவாரி. இதன் நடுவில் பல ஆச்சாரியர்களுக்கெல்லாம் மரியாதை ஆகும். சுவாமி வேதாந்தரேஷன் சன்னதிக்கு எழுந்தடி அவருக்கு மரியாதை ஆகும். விசேஷமான மரியாதைகள். கங்கை கொண்டான் மண்டபம்னு இருக்குது 12 மைல் தாண்டி. அங்கே சுவாமி போயிட்டு கார்த்தால 2 வேளை தோளில் தான் போவார். வண்டி வச்சு இழுத்துன்னு போகிறதுலாம் கிடையாது. நத்திங் டூயிங். தோளில் தான் பெருமாள் எழுந்துடுவார். அப்படி ஒரு வைகரி, அப்படி ஒரு வைபவம் வரதனுக்கு. அந்த உற்சவமும் இந்த வருஷம் வருது. இந்த வருஷம் மே மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு கருட சேவை. மே மாதம் 30ஆம் தேதி அன்று காஞ்சி கருட சேவை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவசியம் எல்லாரும் வாங்குவோம். சூப்பர். அதுல நம்மாழ்வாருடைய வைகாசி விசாக திருநன்னாள் வைபவத்தை நாம் அனுபவிப்போம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக நம்ம இன்னும் நம்மாழ்வார் பற்றி நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இனிமேல் தான் நம்ம பேச போகிறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடாக கூட பண்ணலாம். ரொம்ப அற்புதமாக இருந்தது சுவாமி. ரொம்ப என்ன சொல்கிறது, நாங்கள்லாம் வந்து ஒரு கணம் வந்து தொட்டாச்சாரியாரில் பார்க்கல. ஆனால் நீங்கள் பேசும்போது அந்த காட்சியை எங்களால் உணர முடிஞ்சது. மகான்கள் அப்படிலாம் பெருமாளை உருகி உருகி அனுபவிச்சிருக்கா. நமக்கு வரல. நிச்சயமாக எங்களுக்கு நீங்கள் கிடச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷம். நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. வரக்கூடிய எபிசோடில் நம்ம நம்மாழ்வாரோட வைபவம் பற்றி
ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். சுவாமிகள்கிட்ட எதாவது கேட்கணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்போ சுவாமிகள்கிட்ட கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு பதில். என்கிட்ட ஜோதிஷ சம்பந்தமான கேள்விகள் கேட்காதீங்க. கேட்க மாட்டோம். அதுக்கெல்லாம் நாங்கள் வேற ஆட்கள் வச்சிருக்கோம். அதுக்கு வேற டிபார்ட்மெண்ட் வேற ஆட்கள் வச்சிருக்கோம் நாங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி சுவாமி, நன்றி. ஜெய கருட சுபர்ணா. ஜெய கருட சுபர்ணா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.